வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். கோயில்களுக்கு செல்லும்போது எப்படி அங்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு செல்லும்போது நன்கு குளித்து விட்டு செல்ல வேண்டும். கோயிலுக்கு செல்லும்போது வெறுங்கையில் போகாமல் தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ இதெல்லாம் வாங்கி செல்ல வேண்டும். சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வெல்வம் தலை வாங்கிட்டு போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போகிறாந்தா துளசி வாங்கிட்டு போகலாம். அம்பாள் கோயிலுக்கு போகும்போது பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ண வேண்டும். அங்கே போய் கால் நீட்டி உட்கார்றது அப்படிலாம் செய்யக்கூடாது. விநாயகர் சன்னதியில் போனீங்கன்னா 3 முறை வலம் வரணும். அம்பாளுக்கு பெருமாளுக்கும் 4 முறை வரணும். ஆஞ்சநேயருக்கு 5 முறை வலம் வரணும். கோயிலுக்குள்ளே போகும்போது எந்த கோயிலுக்கு போனீங்களோ அந்த கோயிலோட பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் நாமத்தையும், சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் நாமத்தையும் சொல்ல வேண்டும். கோயிலுக்குள்ளே போனால் யாரிடமும் பேசக்கூடாது. பகவானுடைய நாமத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அங்கே போய் ஒருவரை பற்றி ஒருவர் பேசவோ இல்லை மற்றவரை பற்றி தவறாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் அங்கே போய் செய்யக்கூடாது. பகவான் கோயிலுக்கு போகும்போது அவருடைய நாமத்தை மட்டும்தான் நம்ம பேசணும். அங்கே போகும்போது ஏதாவது ஒரு புக்கு, ஏதோ அம்பாள் புக்கோ இல்லை ஏதோ ஒரு புக்கு எடுத்துகிட்டு போய், சாமி புக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்களோட போற்றியோ இல்லை நாமத்தையோ நாமாவளியோ சொல்லி அம்பாளை இல்லை பெருமாளையோ இல்லை சிவனையோ எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் உள்ள பெருமாளோட நாமாவளியை சொல்லலாம். யார் கால்லையும் கோயிலில் யாராவது இருக்காங்கன்னா அவள் காலெலாம் போய் நம்ம விழக்கூடாது. சாமி இருக்கிறப்ப சாமிகிட்ட மட்டும்தான் நம்ம சாமி கும்பிடணும். மற்றபடி யாராவது நிற்கிறாங்கன்னு போய் காலெல்லாம் விழக்கூடாது. அதே மாதிரி கோயில் வளாகத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அங்கே போய் குப்பைகளை போடக்கூடாது. அதுக்கான தண்டனை மறுபிறவியில் கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கோயிலுக்குள்ளே போய் நீட்டாக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்வார். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போகும்போது சண்டிகேஸ்வரர், கால பைரவர்லாம் வேண்டிண்டு வரணும். அதேமாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனால் சக்கரத்தாழ்வார் தாயாரை வழிபட்டுட்டு தான் வரணும். நேராக கோயிலுக்கு போனோன்னா நேராக வீட்டுக்கு தான் வரும். எங்கேயும் போகக்கூடாது. அப்போ தான் நமக்கு இறைவனோட ஆசீர்வாதம் நேரடியாக நமக்கு கிடைக்கும். நன்றி.